ஜெபிக்க மறந்த மனைவி. இப்பொழுதுதான் கிறிஸ்தவத்தில் என்னென்னா மனைவிமார்கள் தான் ரொம்ப கஷ்டமாக தோன்றுறாங்க. சில நேரங்களில் சில குடும்பங்களில் கணவன்மார்கள். ஆனால் ஒருமித்து இரவிலே 2 பேரும் கரத்தை பிடிச்சி ஜெபிச்சாங்கன்னா அங்கே சமாதானம் இருக்கும். யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. கணவனும் மனைவியும் வசனத்தை கை கொள்ளும் போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும். டைவர்ஸ் என்பது சாபம். குடும்பத்தை பிரிக்கிறவன் சாத்தான். முதல் குடும்பத்தை எப்ப பிரிச்சா? ஆதாம் ஏவாளும் தனித்தனே பிரித்ததே சாத்தான். இனி குடும்பங்களில் பிரிவினை கொண்டு வருகிறவரும் பிசாசு. கணவனோ மனைவியோ நீங்கள் சரியாக ஜெபித்து இந்த அசுத்த ஆவியை, இந்த சாபத்தை உங்கள் குடும்பத்திலிருந்து வெளியேற்றுங்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து வெளியேற்றுங்கள் சொன்னான். நீ யார் இடத்தில் சொரூபத்தை கண்டுபிடிக்கிறார்களோ அவங்கள உயிரோடு விட வேண்டாம். அந்த சாபம் அப்படியே அவன் மனைவி வாழ்க்கையில் வந்து பழிச்சது பாருங்க. செத்தே போனான். அப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் அது அல்ல. சுகமாய் பிரசவிப்பது தான் தேவனுடைய ஆசீர்வாதம். பாதி வயதில் எடுத்துக்கொள்வது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. ஒரு குடும்பம், பல குடும்பங்களை பார்க்கிறேன். சமீபத்தில் எங்கெல்லாம் குழுவா படப்பைக்கு போனோம். 4 பேர் அண்ணன் தம்பி. முதவன் இறந்துட்டான், 2வது இறந்துட்டான், 3வது இறந்துட்டான், 4வது ஒருத்தன் ஊசலாடினுக்கு அவனுடைய பையனும் இறந்துட்டான். இந்த 5 பேரும் 4 பேரும் ஒரே மாதிரி இறந்தார்கள் விபத்தில். நான் அந்த வீட்டுக்கு சென்று கால் வைக்கிற அந்த ஆவி என்னோட வந்து பேசுது, இந்த வீட்டுக்குள்ள வராதே, வீட்டுக்குள்ள வராதே. இன்னைக்கு வந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை அவர்கள். இங்கே சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போகணும், நடுவுப்பேட்டை. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, ஒரு அண்ணன் இறந்துட்டான், இன்னொருத்தன் இறந்துட்டான், இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் நம்மை அழைத்து ஜெபித்தார்கள். அந்த குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். இன்றைய அவர்கள் ஜீவன் காக்கப்பட்டு விட்டது. அந்த ஆவி வந்து பேசிச்சு, நான் 1 வயசுல இவனை விட்டுட்டு செத்து போயிட்டேன். இன்னொரு ஆவி வந்தது, ஹார்ட் அட்டாக்ல இறந்துச்சு. இன்னொரு ஆவி, அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏன் நடக்கிறது இந்த சம்பவம் என்று தெரியாது. ஆனால் அங்கே சாபம் இருக்கிறது, அங்கே பிசாசின் வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. சொல்லி வச்ச மாதிரி 4 பேர் ஒரே மாதிரி விபத்தில் இறந்து போனார்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 6 வசனத்தை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? யார் சபிக்கப்பட்டவன்? யார் பாக்கியவான்? யார் சபிக்கப்பட்டவன்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், ஆண்டுக்குள் வளர்கிறார்கள். ஒரு காலம் வரும்போது உன் சொந்தக்காரன் சொல்லுவான், எதுக்குடா அங்கே போகிற, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு போகிற, நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஏன்டா சர்ச்சுக்கு போகிற, எல்லாத்தையும் விட்டு பிரிச்சிட்டியாடா, நீ வந்துடுறா சொல்லுவாங்க.
நல்லா தானே இருக்கிறேன், இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, வா. நல்லா கெட்டு போகிறப்போ ஒருத்தனை ஆலோசனை சொல்ல போகிறதில்ல, கெட்டு போகிறப்போ யாரும் கூட வர போகிறதில்ல. ஆனால் நல்லா இருக்க சொல்ல, எதுக்குடா எல்லாம் நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே போனேன், ஏன்டா நீ கிறிஸ்தவனானே, எதுக்கு ஆனே, நீ நல்லா தானடா இருக்கிற, போவாத. ஒரு குடும்பம் நம்முடைய திருச்சபைக்கு வந்தது. அந்த பையன் ஏவலின் போராட்டம், கொடுமையான போராட்டம். கர்த்தர் விடுதலை தந்தார். அந்த அம்மா பாம்பு மாதிரி ஆடும், இப்படி 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 போகும். ஞானஸ்தானம் எடுத்தாங்க, நல்லா எடுத்தாங்க. கொஞ்ச நாள் நல்லா வந்தாங்க, ஜெட்டு வேகத்தில் வளர்ந்தாங்க. அப்புறம் பார்த்தா காணோம். நாங்கள் போய் சொல்கிறோம். முந்தா நேற்று அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன், ஒருத்தனுமே நல்லா இல்லை, ஒருத்தனுமே நல்லா இல்லை. அந்த மனிதன் அப்படியே வதங்கி அப்படியே ஒன்றுமே எல்லாம் போயிட்டான். அந்த பிள்ளைகள் தரிதலையாகி விட்டது. அப்போ நல்லா இருந்தால் நம்ம காதில் கடுக்கன் மாட்டின்னு ஊரு சுற்றுது. அது ஒரு பிள்ளை வாழா வெட்டியாக போயிடுச்சு. சாபம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுவது சாபம். வேதம் சொல்லுது. பாஸ்டர் பயமுறுத்துறாருன்னு சொல்லாதீங்க, வேதம் சொல்லுது. அடுத்த வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே அவன் அந்தரவெளியில் கரலை போல செடியாயிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உகோர் நிலத்திலும் கர்த்தரை விட்டு போனோம். எப்படி இருக்குமா வாழ்க்கையில் தரித்திரங்கள், சாபங்கள். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் அதை பார்க்கும்போது கண்ணீர் வடிக்கிறேன். அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களில் குடியிருக்கிற குடியில்லாத ஓர் நிலத்திலே தங்குவான். அவ்வளவு சாபம் வாழ்க்கையில. தயவுசெய்து கர்த்தரை விட்டு ஒரு வினாடி கூட பின் வாங்காது இருங்கள். ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? அடுத்த வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலையை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அப்ப அவன் வாழ்க்கையில சாபங்கள் இல்லை, அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். அவன் கர்த்தரை நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தண்ணீரில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷனோ சபிக்கப்பட்டு அந்தரவெளியில் காணப்படுகிற கரளை போலிவிடுவான். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சாபத்தை உன் முன் வைக்கிறேன் என்று மோசேஸ் சொன்னது போல என்று நான் சொல்லுகிறேன். என் சபை ஆசீர்வதிக்கப்பட வேணும், என் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். யோசுவா எரிகோ கோட்டை பிடிக்கிறான். பிடித்த போது அந்த ஜனங்கள் இவனுக்கு விரோதமாய் அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது கோபத்தில் யோசுவா சபிக்கிறான். அஸ்திபாரம் போடும்போது மூத்தவனை பலி கொடுப்ப, வாசல் கால் வைக்கும்போது இளையவனை சாகு கொடுப்ப சபிக்கிறான். கிமு 1300 வருடத்தில் சபிக்கிறான். அந்த சாபம் 500 வருடங்கள் கழித்து 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 500 வருடங்கள் கழித்து
இப்போ ஆகாப் ராஜாவா இருக்கிறான். பெத்தல் ஊரனாக ஈயேல் எருகவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாக யோசுவா கொண்டு சொல்ல இருந்த வார்த்தையின்படியே அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது ஆபிராம் என்னும் மூத்த குமாரனையும் அதன் வாசல வைக்க போது சேகுப் என்னும் தன் இளைய குமாரனை சாக கொடுத்தான். சாபம் மிகவும் கொடியது, அதற்கு மரணமில்லை. ஐநூறு வருடங்கள் கழித்து, அது வரைக்கும் அல்ல, ஆண்டாண்டு காலம் ஒரு குடும்பத்து மேல் சாபம் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா வந்தாங்க, ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கை நல்லா இல்லையா, என் குடும்பத்து பிள்ளைகள் எல்லோரும் நல்லாவே இல்லை. 2 பையனுங்க குடிகாரன் ஆயிட்டானுங்க, பொண்ணுக்கு குழந்தையே இல்லை, சாபம் எங்கள் சாபம்னு அவங்க சொல்ல தெரியல, என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? அவங்க செய்தது என்ன தெரியுமா? தாவீது செய்தான். தாவீது இன்னொரு மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டு உரியாவை போர் மேலையில கொலை செய்ய வைத்தான். போர் முனையில கொலை செய்ய வைத்தான். பத்சேபாளை தனக்கென்று எடுத்துக்கொண்டு உரியாவை யோவா போயிட்ட சொல்லி போர் முனையில கொலை செய்ய வைத்தான். ஒரு கொலை அவன் செய்தான், ஒரே ஒரு கொலை செய்தான், அநியாயமாய் கொலை செய்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு திருப்பி அந்த சாபத்தை அவர் மேல் வர பண்ணி அவனுடைய குமாரன் அம்னோன் செத்தான், அவனுடைய குமாரன் அப்சலோம் செத்தான். அவனுடைய சந்ததிகள் ராஜகுமாரர்கள் பட்டயத்தால் வெட்டி அப்சலோமால் கொலை செய்யப்பட்டார்கள். யாரை போர் முனையில் நிறுத்தி வைத்து பின்னிட்டு திரும்பினானோ யோவாப் பலிபீடத்தின் அருகே அவன் வெட்டி கொலை செய்யப்பட்டான். இவன் செய்தது ஒரு கொலை. அப்ப அந்த அம்மா பத்தி நான் கேட்கும்போது, அப்பா இவ துன்மார்க்கப்பா, அவ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தோட வாழ்ந்து இருக்கிற புருஷனை கூட்டிட்டு வந்துட்டா, அவ விட்ட சாபம் இந்த குடும்பத்து மேல் இருக்கிறது, அவள் விட்ட சாபம் இந்த குடும்பத்து மேல் இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, காரணத்தோடு இட்ட சாபம் தங்கும். இன்னொரு மனைவியை இவன் அபகரித்து வந்து அவன் கணவனை வெட்டி கொன்றான். இவன் பிள்ளைகள் அநியாயமாய் சேர்த்தாங்க. அம்னோன் செத்தான், அப்சலோம் அழகானவன், சுறுசுறுலாய் முடி அழகானவன் அப்சலோம் செத்தான். அநேக ராஜகுமார்கள் அப்சலோம் வெட்டி கொன்றான். காரணமா இருந்த யோவாப் வெட்டி கொள்ளப்பட்டான். தகப்பன் விதைத்தாள், தாய் விதைத்தாள், பிள்ளைகள் அறுவடை செய்கிறார்கள். இதெல்லாம் சபையில் எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பாஸ்டர் என்னதான் சொல்லுவாருன்னு. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சத்தியம் சத்தியமே. இன்றைக்கு கவனத்தில் கொள்ளுங்கள். நான் இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும் என்பது பின்னாலே நான் சொல்லுகிறேன். இதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பத்சேபாளை கூப்பிட்டு அவனோடு சயனித்தான். அதே அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் வரும்போது 10 மறுமணி ஆட்டிகளை அந்த அரண்மனை காக்கும்படி வைத்துவிட்டு போனான். அகிலோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறான். அந்த 10 மறுமணி ஆட்டிக்குள் நீ பிரவேசிப்பாயானால் உன் தகப்பனை நீ நாட்டமாகி போவாய் சொல்லும்போது அந்த 10 மறுமணி ஆட்டிகளில் அப்சலோம் பிரவேசித்தான். இவன் செய்தது ஒரு தவறு, அங்க 10 பலி கொடுக்கிறான். ஒரு கொலை, பல ராஜகுமார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சாபம்.
இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ சாபம் என்பது பொதுவானது. நல்லதை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள், நல்லதை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது எந்த சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. இயேசு கிறிஸ்து கூட சபித்தார், அத்தி மரத்தை சபித்தார். இயேசு கிறிஸ்து ஏன்? இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். எலியா கிட்ட எலிசா இருந்தான், இரட்டத்தான ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொண்டான். எலிசா கிட்ட யார் இருந்தது? எலிசா கிட்ட யார் இருந்தது? யார் இருந்தது? கேயாசி இருந்தான். கேயாசி இருந்தான். நாகமான் குஷ்டரோகம் என்னாச்சு? சுகமாயிடுச்சு. நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு. ஆனா கேயாசி நாகமான்கிட்ட எந்த ஆசீர்வாதம் அவன் வாங்கி கொள்ளவில்லை. யாரு? எலிசா. ஆனா கேயாசி பின்னாலே போறான். எஜமானுக்கு இப்பதான் வந்தாங்க, வஸ்திரத்தை கொடு அப்படின்னா நிறைய, அப்படி ஒட்டகத்துக்கு நிறைய எல்லாத்தையும் ஏற்றி அனுப்புகிறான். அப்ப எலிசா கேட்கிறாரு, உன்னோடு கூட என் மனம் வரவில்லையா? நாகமானை பிடித்த குஷ்டம் உன்னையும் பிடிக்கும், உன் சந்ததியும் பிடிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை மாத்திரமல்ல, சாபம் உன் சந்ததியை பிடிக்கும். குஷ்டரோகம் உன்னை மட்டுமல்ல கேயாசி, உன் சந்ததியை பிடிக்கும். சந்ததி சாபம். அந்த ஒளிமுக வாசலில் 5 குஷ்டரோகி இருக்காங்க. 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், 2 ராஜாக்கள். யுத்தம் வருகிறது. கர்த்தர் பெருத்த சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். அவங்களெல்லாம் ஓடி போறாங்க. 5 குஷ்டரோகி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம போய் பார்ப்போம். அந்த குஷ்டரோகிகள் யாரு? கேயாசியின் வழியிலே வந்தவர்கள். கேயாசியின் வழியில வந்தவர்கள். உன் சந்ததியை பிடிக்கும். ஆசி உன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறே இல்லையோ, தயவுசெய்து சாபத்தை சேர்த்து வைக்காத. ஆசீர்வாதமா இருக்கிறோம்னா காரணம் எங்க அப்பா சேர்த்து வைத்த ஆசீர்வாதம் தான். எங்க அப்பா 109 வருஷம் வாழ்ந்தார்னா காரணம் அவர் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்தார், சாபத்தை சேர்த்து வைக்கவில்லை. வனத்துறையில வேலை செஞ்சாலும் லஞ்சம் வாங்க மாட்டார் எங்க அப்பா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறீர்கள்? ஆசீர்வாதத்தையா சாபத்தையா? எதை சேர்த்து வைக்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஏன் சாபம் வந்தது? இயேசு கிறிஸ்து பிலாத்து முன்பாக நிற்கிறார். இவன் மேல் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. மத்திய 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் சொன்னான், சும்மா இருந்தவன் சொன்னான், இந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். 24-25 வசனங்கள். இந்த சாபம் எங்கள் மேலும், இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இன்னைய வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் சிந்திக் கொண்டு இருக்கிறார்கள். இன்ன வரைக்கும் ரத்தம் சிந்தறான் அவன். ஹிட்லர்னால லட்சக்கணக்கான பேர், ஸ்டாலினால லட்சக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டார்கள். யூதர்கள் தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த இரத்த பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக இன்ன வரைக்கும்
யுத்தம் அந்த தேசத்தை விட்டு ஓயவே இல்லை. ரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் சாபத்தை தானாக தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் மேலும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், ஆசீர்வாதம் என்றால் என்ன, சாபம் என்றால் என்ன? ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு என்ன, சாபத்தின் வெளிப்பாடு என்ன? மந்திரவாதியிட்ட போகிறவர்கள், குறி சொல்லுகிட்ட போகிறவர்கள், குறிமையடைக்கு போகிறவர்கள் வாழ்க்கையில சாபம் அவர்களை விட்டு விலகாது. வாழ்க்கையில மந்திரவாதி தேடி போகாது. இப்ப கூட தூங்குறவங்களை பத்தி நான் என்ன சொல்றது? இதுக்கு மேல என்ன பண்றது? பக்கத்தில் தூங்கினா தட்டி எழுப்புங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 to 15 வரைக்கும் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒன்று, தேவனுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையான நிலையை வசனத்தை கை கொள்ளும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உன் வாழ்க்கையில மேன்மை என்ற ஆசீர்வாதம் வரும். இரண்டாவது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியே போனாலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, உன் நிலத்தின் நீ பயிரிட்டு செய்கிற நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் ஆடுகள் ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன் பலன் ஆசீர்வதிக்கப்படும், உன் கூடையும் மாப்பிச தொட்டியும் ஆசீர்வதிக்கும். தரித்திரம் அங்கே கிள்ளை. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினாலும் கர்த்தர் 7 வழியாய் உனக்காக முறியடிப்பார். உன் களஞ்சியங்களை கையிடும் எல்லா வேளையிலும் உன் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டி நீ எதை செஞ்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரையா. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ உண்மையாக கர்த்தரை சேவிப்பாயானால் நீ கைட்டு செய்யும் எல்லா வேளைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து, நீ தேவனாக கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருந்து பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் உன் கர்ப்ப கனியிலும் உன் மிருக ஜீவனின் பனையிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தில் பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை கவனித்து பாருங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிவானுங்க, அவங்களுக்கு நல்லா படிப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பிள்ளைங்க மருமகளாக கிடைப்பாங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனுடைய குடும்பத்தை நீங்க பாருங்க. உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியாது, உன் பிள்ளைகள் உனக்கு ஏத்து நிற்கும், அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில சாபங்கள் இருக்கும், அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையே இருக்காது. கர்ப்பக்கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலம் தேசத்தில் மழை பெய்யும், நீ கைட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வதிங்க, கர்த்தர் உனக்கு நல்ல புகைசால வானத்தை திறப்பார். சொல்லுகிறேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை.
நான் இக்கட்டான நேரத்துலலாம் ஒரு நாளும் கடன் வாங்காம காத்திருப்பேன் தேவ சமூகத்தில். எனக்கு கார் டியூ மட்டும்தாங்க கடன். யார்கிட்டையும் எனக்கு கடன் கிடையாதுங்க. யார்கிட்டையும் கடன் கிடையாது. கார் டியூ மட்டும்தான் மாசம் மாசம் அது தானா போயிட்டே இருக்கு. கடன் என்பது சாபம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. சில நேரங்களில் நான் சொல்லுவேன், ஒரு வீடு கட்ட தொடங்கினா செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பாயோ. வீடு கட்டுறதுக்கு முன்னால் எதால ஆசை அதிகமாக இருக்கும். அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி கட்டிட்டு எல்லாத்தையும் இழந்து அந்த வீட்டையும் விட்டு விட நேரடியாக இருப்பேன். சாபங்க. குடிசை வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருப்பேன். நீயும் அநேக ஜாலத்துக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். சாபம் எது? நான் சிலருக்கு சொல்லுவேன், கொடுக்க திராணி இருந்தால் வாங்கு, இல்லைன்னா வாங்காத. கொடுக்க திராணி இருக்கா உனக்கு? நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று இருங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலவாய். யாருக்கு? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறவனுக்கு. அப்போ வசனம் என்ன சொல்லுது? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்படின்னா என்னன்னா, தலை என்ன சொல்லுதோ வாள் ஆடும். நீ நாயப்பாரு, தலை என்ன சொல்லுதோ வாள் ஆடும். கர்த்தர் உன்னை வாளா வைக்க போறாரா, தலையா வைக்க போறாரா? தலை சொன்னா வாள் ஆடும். அப்போ உன்னை வாளா வைக்க போறேன்னு நினைக்கிறியா? தலையா இருக்கணும். அப்போ சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து வந்தால் நீ வாளாகாமல் என்ன பண்ணுவ? தலையாவாய், முதன்மையாயிருப்பாய். உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உன்னை முதன்மையாக கர்த்தர் வைப்பார். அவருடைய வார்த்தைக்கு அவர் சத்தத்தை கீழ்ப்படிந்தால் உன்னை கர்த்தர் முதன்மையாக தலையாக வைப்பார். நீ வாளாக அல்ல, நாய்க்கு வாளாக அல்ல. உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்திலிருந்து சாபங்கள் வரும்போது பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட. நான் உன்னுடைய அதை மொத்தமாக நான் சொல்லிடுறேன். ஒன்று, நீ தாழ்வுபடுவ. உன் வீட்டில் சாபம் இருந்தால் தாழ்வுபடுவ. தரித்திரம் உன் வாழ்க்கையில் இருக்கும். நாளைக்கு என்ன செய்ய போறன்ற ஒரு பயம் உன் வாழ்க்கையில் இருக்கும். எதையும் உன்னால் சாதிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. சாதிக்கக்கூடிய தைரியம் உன் வாழ்க்கையில் இருக்காது. குடும்பத்தில் சிதைவு வரும், குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிஞ்சு போவாங்க, குடும்பத்தில் சிதைவு உண்டாகும், ஏழ்மை வரும், தோல்வி உன் வாழ்க்கையில் வரும், மனசோர்வு வரும், முயற்சியில் சிதைவு வரும், தேவனுடைய உறவை நீ இழந்து போவாய். ஒரு குடும்பத்தில் சாபம் இருந்தால் தாழ்வுபடுவாங்க, எதையும் சாதிக்க முடியாது. சரீர பிரகாரமாக மன ரீதியாக சோர்ந்து போவார்கள், வியாதிகள் வரும். இடைவிடாத சாபத்தினால வியாதிகள் வரும். இந்த வியாதி சுகமாகாது. என்ன முயற்சி செய்தாலும் அதில் தோல்வியில் முடியும். தேவனுடைய உறவை நீ இழந்திருப்பாய் சாபம் இருக்குமானால். எங்கே வாழ்க்கையை தவறவிட்டாய் என்று பார். ஹல்லேலூயா. எங்கே? அடுத்தது கரு சிதைவு உண்டாகும். கரு சிதைவு உண்டாகும், கர்ப்பம் இருக்காது. சாபம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காது. உபாகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகம் 23:26.
இருங்க யாத்திராகமம் மன்னிக்கணும், யாத்திராகமம் 23, யாத்திராகமம் 20. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்ப்பம் விழுகிறது மலடு, கர்ப்பம் விழுகிறது அபாஷன், குறை பிரசவம். இன்னைக்கு சகஜமா சொல்றாங்க அபாஷன் ஆகுது பாஸ்டர். கர்ப்பம் விழுகிறது மலடு என்பது சாபம். உன் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சாபம், உன் தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சாபம். மலடு என்பது சாபம், கர்ப்பம் விழுகிறது என்பது சாபம். உபாகம் 7:16 சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களிலும் உங்கள் மிருக ஜீவனிலும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அப்ப மலடு இருக்கிறதுன்னா என்ன ஆச்சு? அந்த குடும்பத்துல சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். தள்ளி போகலாம், ஆனா இல்லாம இருக்காது. இன்றைக்கு கவனித்துக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை, கரு சிதைவு, திருமண முறிவு, டைவர்ஸ், திருமண முறிவு, பொருளாதார இழப்பு, எதை செஞ்சாலும் லாஸ் ஆயிடும், எதை பண்ணாலும் நஷ்டமாயிடும். பொருளாதார இழப்பு, விபத்துக்கள், தொடர் மரணங்கள், சில குடும்பங்கள் தற்கொலைகள். ஒரே மாதிரி செத்து போவாங்க சூசைட் பண்ணிட்டு, ஒரே மாதிரி செத்து போவாங்க சூசைட் பண்ணிட்டு. நீங்க அவங்களை கனெக்ட் பண்ணி போட்டா அவங்க தாத்தா பாட்டி தூக்கு மாட்டி செத்து இருப்பான், இவனும் அதே மாதிரி செத்து இருப்பான். சில விபத்துல செத்து இருப்பார்கள், அதே மாதிரி இவனும் விபத்துல செத்து இருப்பான். சாபங்கள். நான் சொன்னேனே, ஒரு கொலை செய்த தாவீது அத்தனை பிள்ளைங்களும் சாக கொடுத்தான், அத்தனை பிள்ளைகளை சாக கொடுத்தான். ஒரு கற்பழிப்பு செய்த பத்சேபாள் இடத்தில் தாவீது 10 மணமலையாட்டிகளை அசிங்கப்படுத்தினான், அவன் சொந்த பிள்ளைய. ஐயா, இன்னொரு சாபம் இருக்கு, சொல்லட்டா? எத்தனை பேரு சபையில சரியா தசம்பாகம் செலுத்துறீங்க? சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொறுத்துட்டு பண்ணேன், இனிமே முகதாட்சணியே கிடையாது. எத்தனை பேர் உண்மையாய் தசமபாகங்களை செலுத்துகிறீர்கள்? ஏன் உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் இல்லை? மல்கியா கிருஷ்ண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 - 11 வரைக்கும் வாசி. 3ஆம் அதிகாரம் 8 - 11 வரைக்கும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. எனக்கு தெரிந்த சில சகோதரர்கள் உண்டு, அவர்கள் சரியாக தசம்பாகத்தை செலுத்துகிறார்கள். கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போகிறார். சொல்ல முடியாதனால இந்த சபையில் ஒழுங்கா தசம்பாகம் செலுத்துகிறத சொல்ல முடியும். வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம். தசம்பாகம் செலுத்தினாலாம் சாபம்னு சொல்லுது. உன் கையில எதை வந்தாலும் கர்த்தருக்கென்று தசம்பாகத்தை செலுத்து. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை பாரு, 9ஆம் வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராய் நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். இன்னைக்கு சபை மக்கள் ஆசீர்வாதத்து பதில் ஏன் சாபம் என்றால், அவள் சரியாக தசம்பாகத்தை சபையிலே செலுத்துவதில்லை. சபையில தாங்க செலுத்தணும் தசம்பாகத்தை.
அதே காணிக்கை பையில தசபாகம் எழுதி காணிக்கை பையில் ஆலயத்தில் கொடுக்க வேண்டும், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும் தசபாகத்தை. உங்கள் கவர்ல தசபாகம் எழுதி காணிக்கை பையில போடுங்கள். இல்லை கவர் ரெடி ஆகணும்னு சொன்னால் என்ன, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த கவரில் போட்டு தசபாகம் எழுதி கொடுங்க. ஆலயத்தில் தான் தசபாகம் செலுத்தணும். உங்கள் சாபங்கள் விலகும். கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். உன்னுடைய மேய்ப்பனுக்கு கீழ்ப்படி. பேசிக்கான ஒரு விஷயம். உபாகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகம் 17:19. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். போதும். உன் வேதத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் வாசியுங்கள். வேதத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம். உன் மேய்ப்பனுக்கு நீ கீழ்ப்படி. எபிரேயர் 13:17 சொல்லுது, அவர்கள் உங்கள் ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்ணுகளாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அவளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கவனிங்கள், சபையானது சொல்லுகிற வேலையை கரெக்டாக செஞ்சால் சபை வளரும். அடுத்த கம்யூனியன் சண்டே மூப்பர்கள், பாடுகர் குழுக்கள் எல்லாத்தையும் அறிவிப்பேன். கேர்சல் லீடர்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிடணும். சபை வளரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உபாகம் 17:19 படி நீங்கள் ஒரு பைபிளை கையில் வச்சுக்கணும். அந்த பைபிளை தொடர்ந்து படிக்கணும். ஹல்லேலூயா, தொடர்ந்து படிக்கணும். சரி, இவ்வளோ சாபங்கள் சொல்லிட்டீங்க. ஆசீர்வாதம், இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரணும்? இந்த சாபத்திலிருந்து நான் எப்படி வரணும்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமை, கணவனுக்கு கீழ்ப்படியாமை, போதவருக்கு கீழ்ப்படியாமை, கர்த்தரை விட்டு விலகுகிறதுனால கீழ்ப்படியாமை, இவ்வளவு சாபங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து எப்போது எனக்கு விடுதலை வேண்டும்? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தாறுமாறாயிற்று. இந்த சாபத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும். என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வியாதி, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். என் பிள்ளை மன வியாதியால் பாதிக்கப்பட்டு திரிகிறான், என் பிள்ளைக்கு விடுதலை வேண்டும். என் தீராத வியாதி என்னை பிடித்து கொண்டு வந்து இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். நான் எதை கையிட்டு செய்தால் நான் தோல்வி அடைகிறேன், இதிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ஒரே ஒரு வழி, வாசிங்க கலாத்தியர் 3:13-14. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த 2 வசனத்தை கவனிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இன்று நான் விசுவாசித்தானால் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த சாபங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த சாபங்களை சிலுவையில் நீர் மரித்தீர், ஏற்றுக்கொண்டீர். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்க பிரகாரமாக கிறிஸ்து எனக்காக சாபமானீரே. ஆண்டவர், இந்த சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி கொள்ளும். இந்த சாபத்தின் என்ன விடுதலை ஆக்கும். எல்லாம் எழுந்து நிற்போமா? என்ன சத்தம் அது கேட்குது? எழுந்து நில்லுங்க.
எழுந்திருப்போம். இன்றைக்கு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபம் என்பதை பாருங்கள். நான் விளையாடுற இடமா அது? உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபம் என்றது பாருங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயத்தை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களிடத்தில். உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபம் இருக்கு? கண்கள் மூடி பாருங்கள். இன்னைக்கு தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில என்ன சாபம்? பொருளாதாரத்தில் சாபமா? பிள்ளைகள் வாழ்க்கையில சிதைந்து போயிருக்கிறதா? பிள்ளைகள் தரித்திரராய் திரிகிறார்களா? குடிகாரர்களாய் திரிகிறார்களா? குடும்ப உறவிலே விரிசலா? கொடிய தரித்திரமா? கொடிய வியாதியா? கணமனம் உறவிலே பிரிவினையா? நீ கைட்டு செய்கிற எல்லா காரியம் சாபமா போகுது. என்னால விளங்கல எதுவுமே. உபாகம் 21:23 சொல்லுது. உபாகம் 21:23 சொல்லுது, இரவில அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அதனால் தானே அடக்க பண்ணவனும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாக கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தேவனால் உண்டான சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில உனக்காக எனக்காக சுமந்து தீர்த்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் அத்தனையும் மரத்தில் தூக்கி போடப்பட்ட தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் உண்டான சாபங்கள் என்றை நமக்கு விடுதலையாக்கப்பட வேண்டும். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி கொண்டார். ஆகிய சாபத்திலிருந்து விடுதலையாக ஒன்னே ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில வரும். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும். ஆபிரகாமை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். சாபம் விலக வேணும். இன்னைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணுங்கள். என்னெல்லாம் பாவம் பண்ணும்? எதனால என் குடும்பத்துல சாபம்? எதனால என் பெண்கள் வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம்? எதனால என் குடும்பத்துல கரு தங்கலை? எதனால என் சந்ததி இப்படி இருக்கிறது? எதனால என் வியாபாரத்தில் தோல்வி? எதனால நான் இப்படி இருக்கேன்? ஆண்டவரே, இந்த சாபம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்னை மன்னியும். உடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசுவை உடைய விலையேற பட்ட ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க அப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறமாக இந்த நாளிலே என் சாபம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. குடும்பத்தின் சாபங்கள் நீங்குவதாக. என் பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற சாபங்கள் நீங்குவதாக. சாபத்தினால் வந்த வியாதி என்னை விட்டு நீங்குவதாக. தரித்திரராய் ஆண்டவரே துன்மார்க்கனாய் திரிகிற என் பிள்ளை மனம் திரும்புவாராக. என் பிள்ளைகள் வாழ்க்கையில திருமணம் தடைப்பட்டு போகிறது ஆண்டவரே, இந்த திருமண தடையை நீக்கி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்களை சொல்றேன், பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கணவனுக்கு கீழ்ப்படியணும். அன்பு சகோதரனே, வயது சென்ற பிறகு உன் தாயின் தகப்பனை கைவிட்டாயானால் அது சாபம். உன் தாயின் தகப்பன வயது சென்ற பிறகு அவர்களை கைவிட்டாயானால் சாபம். உன் தகப்பனையும் தாயும் போஷிக்க நீ கற்றுக்கொள். உன் தகப்பனையும் தாயும் போஷிக்க நீ கற்றுக்கொள். அவங்க உன்னை நேசிக்கிறாங்களோ நேசிக்கிறீங்களோ அதை பற்றி உனக்கு கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காய் செய்.
வயசானதுங்க அப்படி தான் குறை சொல்லிட்டு தான் இருக்கும், காலம் மூசம் குறை சொல்லிட்டு இருக்கும். வயசானவங்களை நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், குறை சொல்லும். கவலைப்படாத, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணமால் உன்னை யார் சபிச்சாலும் அது தங்காது. ஆகவே உன் தகப்பனை தாயை கனம் பண்ணு. அன்பான மனைவிமார்களே, உன் கணவரை கனம் பண்ணுங்கள். உன் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உடைய விலையேறி பெற்ற இரத்தத்தினால என் சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும், என் சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கலாத்தியர் சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் உண்டாங்க. பைபிள் எடுத்துக்கங்க. இன்றைக்கு உன் சாபங்கள் மன்னிக்கப்பட்டால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் புறஜாதியாக நம்மிடத்தில் வருகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளால் நம்மிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உனக்காக பலியாகி சாபத்தை முறித்தார் என்றால் அது பிறகு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீ பங்காளி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய பெரிய துக்கம் என்ன தெரியுமா? தன் பிள்ளை சாகிறதை பார்க்கறதாங்க ஒரு மனிதனுடைய பெரிய துக்கம். தன் பெற்றெடுத்த பிள்ளை தன் கண்ணுக்கு முன்பாக இறப்பதை, அப்பாவை தூக்கி அடக்கம் பண்ண வேண்டிய பிள்ளைகளை தூக்கி அப்பா அடக்கம் பண்ற இருக்கு சாபம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய சாபம். இன்னைக்கு அதே போல சொல்றேன், சபையில தசம் வாங்க நல்லா செலுத்துங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள வாசல் முழுசும் காரா நீக்கும் வாழ்க்கையில. நான் ஒன்றுமே அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கூட இன்னை வரைக்கும் தசம்பாகத்தை செலுத்துகிறேன். கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். தசமாங்க விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. ஏகப்பட்ட தேவைகள் இருக்கும். முதல்ல தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்து. சாபங்கள் மாறும். பண்டக சாலையில் சேர்க்க வேண்டும். காணிக்க பயில உன் தசபாதம். உங்க நன்மைக்காக நான் பேசுகிறேன். எனக்கு முகதாட்சினே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண, என்னை முகதாட்சினே கிடையாது. ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகளோட குடும்பத்தில் காணப்படுகிற குடும்ப சிதைவுகள் மாற வேண்டும். பெற்றோர்களோட கண்ணீர் மாற வேண்டும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை உசியா மாதிரி நடந்துக்காதீங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாதீங்க. நான் கண்ணீரோடு சொல்றேன், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தயவு செய்து பேசாத. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறவன் தேவனுக்கு விரோதமாய் கையை நீட்டுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த சாபம் வாழ்க்கையில் வரும். தயவு செய்து செய்யாது. அந்த காரியத்தை மறைவில் கூட செய்யாது. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவான். இது என் ஊழியக்காரன் சுதந்திரம். தப்பே பண்ணாலும் கேட்கவங்க யாருக்கும் இல்லை, ஆண்டவருக்கு மட்டும்தான். வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். நான் எனக்காக பேசல, உன் வாழ்க்கையில சாபம் வந்துவிடக் கூடாது என்பதுக்காக பேசுகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அநேக குடும்பங்களில் வடிகிற கண்ணீரை பார்க்கிறேன். அநேக குடும்பங்களில் சாபங்களை பார்க்கிறேன். அவையெல்லாம் விடுதலையாக்கப்படணும். விடுதலையாக்கப்படணும். ஒரு நாள் இரவு முழுவதும் நான் கதறி கதறி அழுதேன் தெரியுமா?
ஒரு இரவு முழுதும் இதே இடத்துல படுத்து நான் கதறி கதறி அழுதேன். இரா முழுதும் அழுதேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியாயிருக்கும், மிகுந்த அதிர்ச்சியாயிருக்கும். இது நான் சொல்லக்கூடாதுன்றே நான் நினைத்திருந்தேன். ஒரு நாள் முழுதும் அழுதேன். என் சபையில 16 ஊழியக்காரர்களில் 11 பேர் விதவைகள். என் இருதயம் உடைந்தே போனது. நானும் விதவைத்தான், ஒரு விதத்தில் மனைவி இழந்திருக்கிறேன். 16 ஊழியக்காரர்களில் 11 பேர் விதவைகளாயிருக்கிறார்கள். காரணம், அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால மரித்தார்கள், வயது சென்றதுனால மரித்தார்கள். ஒரே ஒருத்தர் தான் வியாதியில் மரித்தார். இது யதார்த்தம். மற்றவர்கள் அத்தனை பேர் மரணமும் கர்த்தரை விட்டு பின்வாங்கினதுனாலே நேரிட்டது. ஒருவர் வயது மூப்பினாலே இறந்து போனார். 2 பேர் மரணம் தான் நியாயமானது. இதை நான் எடுப்பதற்கு காரணமே அதுதான். ராம முழுத உட்கார்ந்து அழுத. இனி என் சபையில் ஒருத்தர் விதவையாக கூடாது ஆண்டவர். யாருமே நினைச்சிருக்க மாட்டீங்கல்ல. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ராத்திரில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அப்படியான சொல்லிட்டே வந்தார், இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா, அதுல நானும் ஒருவன். என் மனைவி குடும்பத்தின் சாபம். என் மனைவியுடைய தகப்பன் என் மனைவியோட 5 வயதில் இறந்து போனார். அவங்க அண்ணன் பாதி வயசுல இறந்து போனான். ஒரு அண்ணன், இன்னொரு அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான். அவங்க அம்மா இறந்து போனாங்க. அதே சாபம் என் மனைவி பிடித்தது. அப்ப சாபத்தை பத்தி அவ்வளவு அறிவு எனக்கு இல்லை. என் மனைவியோட 5 வயசுல அவங்க அப்பா இறந்தாரு. 40 வயசுக்குள்ள இன்னொரு அண்ணன் இறந்தான். இன்னொரு அண்ணன் 50 வயசுக்குள்ள இல்லை, அவனும் 40-45 தான், அதுக்குள்ள இறந்து போனான். என் மனைவியும் இறந்தால். இந்த குடும்பத்தின் சாபம். எல்லாம் யதார்த்தமா நடக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. என்ன கவனிங்க, ஆவிக்குரிய விஷயத்துல எந்த மதமா இருந்தாலும் சாபத்தும் தடையில்லை. இனி இந்த சபையில பாதி வயதில் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் இருக்கவே கூடாது. முதிர் வயதில், தள்ளாத வயதில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்கிற அடையணும். எவ்வளவு வழி தெரியுமா? அது தன் துணையை கர்த்தர் செய்யலைங்க, அது அவங்களாம் வர வச்சுட்டாங்க. 2 பேர் முதிர் வயது, வியாதி, 2 பேர் தான். என் இருதயம் வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. நைட்லாம் உட்காந்து அழுத. ஐயோ, அப்படியா என் பிள்ளைகள் வாழ்க்கையில் யாருமே கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால்தான் இந்த சாபம் என்ற தலைப்பை நான் எடுத்தேன். தயவுசெய்து இன்றைக்கு சிலுவை நோக்கி பாருங்கள். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆண்டவரே, எங்கள் மேலோ, எங்கள் குடும்பத்தின் மேலோ, எங்கள் கையின் பிரயாசி மேலோ இந்த சாபம் வரக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த சாபங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும். எங்கள் பிதாக்கள் செய்த பாவங்களை மன்னியும். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரை 3ஆம் பாருங்க, யோசுவா கிமு 1300வது வருடத்தில் சபித்தான். 500 வருடங்கள் கழித்து அந்த சாபம் நிறைவேறிற்று. சாபம் உயிரோடு இருக்கும், ஆசீர்வாதமும் உயிரோடு தான் இருக்கும். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சாபங்களை எல்லாம் நீங்களும் தயவுசெய்து கண்ணை மூடி
ஆண்டவரே என்ன சாபம் பாருங்க. உங்க வாழ்க்கையில கடன் ஒரு சாபமா? பிள்ளைகள் வாழ்க்கையில சாபமா இருக்காங்களா? வியாதி சாபமா? எது சாபம்? எது சாபம்? எனக்கு அப்படியே மனசை அறிக்கை பண்ணுங்க. குடும்பத்துல குடும்ப உறவுகள் சிதைவா? அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ரகலா தாரானா ஷகனா தீரினே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் சாபம் நீங்க ஒண்ணு. ஆபிரகாம் ஆசீர்வாதம் நம்ம சிரசு மேல் இறங்கும். நம்ம சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளோட ஆசீர்வாதம் தடை செய்ய ஒரு நாளும் கூடாது. இன்னைக்கு பெற்றோர்களாகிய நாம இந்த சாபத்தை பிரேக் பண்ணணும், உடைக்கணும். இயேசுவே, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரமாக என் சாபங்கள் இந்த உடையட்டும். என் சாபங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். சாபங்களை என்னை விட்டு நீங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினால பாவங்களை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, இந்த சாபம் என் குடும்பத்தை விட்டு போகட்டும்பா. இந்த சாபம் சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரமாக என் சாபங்கள் தேவனால் உண்டான சாபங்கள், மனுஷனால் உண்டான சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையிலே பரிகரித்த இயேசுவே, இப்போது என் சாபங்களை நீர் பரிகரிப்பீராக, பரிகரிப்பீராக, பரிகரிப்பீராக. என் சபையில குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சாபம் முறிக்கப்பட்டு எல்லாரும் குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள். குடிகார பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்புவார்களாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை தேவன் தருவராக. பிள்ளைகளோட வாழ்க்கை சமாதானமாய் இருப்பதாக. செல்வ செழிப்பு எங்கள் குடும்பத்தில் சபையில உண்டாகட்டும் அப்பா. விசிந்தனத்தின் ஆவி, கருமித்தனத்தின் ஆவி எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஐயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இறங்கி வரணும். கண்டிப்பா இறங்கி வரணும். இன்னைக்கு நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஆசீர்வதிங்க, என் சந்ததி ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் கையில் பிரேயர் செய்து ஆசீர்வதிங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னைக்கு என்ன சபை ஆசீர்வதிக்கப்படணும். மறந்து போய் கூட திரும்ப சொல்றேன், பலிபீடத்தில் நிற்கிற ஆசானிக்கு விரோதம் மனதில் கூட நீ கெட்டதை நினைக்காத. தேவனுடைய விசாரிப்பார். ஞாபகம் வச்சுக்கோ, தேவனுடைய விசாரிப்பார். உங்க நன்மைக்காக சொல்றேன், உங்க நன்மைக்காக சொல்றேன். இங்க என்னை நிந்தித்து வெளியே போனவங்க ஒருத்தம் கூட நல்லா இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தம் கூட நல்லா இல்லை. அவங்களாம் வந்து கெஞ்சறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன். மனசுல கூட நினைக்காத. பலிபீடத்தில் நிற்கிற கர்த்தர் ஊழியக்காரனுக்கு விரோதம் பேசுறாங்க. கல்ல இருந்து கொலை செய்யப்படணும் நியாய பிரமாணம் சொல்லுது. அந்த தப்பை தயவு செய்து செய்யாத, எந்த காலத்திலும் செய்யாத. ஒரு தாரானா ஷகானா தீரினை ஒராக்கானா தாரானா ஷகானா தீரினை கலவா ரூக்கானா மதுராமோ ரீபா லாதாரா நாஷகானா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என் சாபங்கள் நீங்கட்டும், ஆண்டவரே சாபங்கள் நீங்கட்டும். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க, எனக்கு சோறு போடாத பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளை மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, என் பிள்ளை மனம் திரும்ப, மருமக மனம் திரும்பட்டும், என் குடும்பங்கள் மனம் திரும்பட்டும். வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரை மனம் திரும்பி எங்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை அவங்களுக்கு வைங்கப்பா. ஓராலா தாரா நா சகனா. நல்லா ஞாபகம் வச்சு, தகப்பனை தாயன் கைவிடாது இருப்பதாக, தகப்பனை தாயன் கைவிடாது இருப்பாயாக. வெளியே இருக்கவங்களா உள்ள வந்துருங்க ப்ளீஸ். வெளியே தயவுசெய்து யாரும் இருக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்துருங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. தேவனோட ஆசீர்வாதம் பூரணமா உங்க மேல இறங்கி வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். என் வார்த்தைக்கு தயவுசெய்து கீழ்ப்படிங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, தயவுசெய்து உள்ள வந்து நிறுங்க. ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. வெளியே யாரும் இருக்க வேணாம். ஒரு ஆளா தாரா நாஷாகனா. உண்மையாய் தேவனை நீங்கள் நேசிப்பாயானால் என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். சும்மா நீங்கள் 5 நிமிஷம் ஒரு ஆராதனை செய்ய போறோம். தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். இப்போ ஒரு ஆராதனை நடக்க போகுது. தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். உன் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல இறங்கி வரும். தெய்வமே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். தெய்வமே என்னை ஆசீர்வதித்து நான் கைட்டு செய்கிறேனே அந்த வியாபாரத்தை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுல நான் உண்மையா தசமாக செலுத்துறேன், பொருத்தனை பண்ணும். நான் கைட்டு செய்கிறேன் வியாபாரம், இதை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
நான் கைட்டு செய்கிற அந்த தொழிலை நீ ஆசீர்வதிங்கப்பா. என் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் மனைவி ஆசீர்வதிங்க. என் கணவனை ஆசீர்வதிங்க. என் வயதான தாய் தகவன்மாரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல எல்லா சாபங்களும் மரத்தில் தூக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால இப்போது முறிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால சிலுவையில தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று சபைக்குள் காணப்படுகிற எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. இன்னைக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க என்னெல்லாம் கைட்டு செய்யறியோ, கவனிங்க, என்ன கவனிங்க, நீ என்னெல்லாம் கைட்டு செய்யறீரோ அதை கர்த்தர் உபாகம் 1:11 படி 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:11 படி என் சபை மக்களே உங்களை 1000 மடங்காய் தேவன் ஆசீர்வதிப்பார். தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. கூறாமல் ஜெபித்திடுவே, இறங்கி பதில் தந்திடும். ஆமா, இன்னைக்கு பதில் தரணும் ஆண்டவரே. எனக்கு பதில் வேணும். எனக்கு பதில் தாங்க ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தாலன்றி உம்மை நான் என்றும் விடுவதில்லை. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. யாபேஸ் வேண்டினது போ நானும் வேண்டுகிறேன். அப்பா, என் வாழ்க்கையில காணப்படுகிற துக்கம் நீங்கட்டப்பா. என் வாழ்க்கையில சதா துக்கப்படுகிற வேலையை பார்க்கிறப்பா. என் வாழ்க்கையில துக்கம் நீங்கட்டும். துக்கப்படுத்தாமலே என்னை விலக்கி காத்தருளும். நீக்கு என்னை துக்கப்படுத்தாமலே விலக்கி என்னை காத்தருளும். ஆண்டவரே, என் சபை மக்கள் வாழ்க்கையில ஒருபோது தீங்கு வரக்கூடாதப்பா. என் சபை மக்கள் வாழ்க்கையில ஒரு நாள் தீங்கு வரக்கூடாதப்பா. என் சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து ஆமென். எல்லையை பெரிதாக்குமே. தாரா தாரானா இகனா தாரானா கரவா லாதாரா நீ சகலா தாரானா. ஜெபத்தை கேட்கும் தேவா, எந்த ஜெபத்தை கேளும். ஜெபத்தை கேட்கும் தேவா, எந்த ஜெபத்தை கேளும். என் பாவங்களை மன்னித்து மறந்து எந்த வாழ்வை இனிதாக்குமே. என் பாவங்களை மன்னித்து மறந்து எந்த வாழ்வை இனிதாக்குமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. ஆண்டவரே, என் பாவத்தை மறந்து என் பாவத்தை மன்னித்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. எல்லையை பெரிதாக்குமே. ஜெபத்தை கேட்கும் தேவா, எந்த
எந்தன் ஜெபத்தை கேளும் ஜெபத்தை கேட்கும் தேவா எங்கள் ஜெபத்தை கேளும் என் பாவங்களை மன்னித்து மறந்து எந்த வாழ்வை இனிதாக்குமே என் வாழ்க்கை இனிதா மாறட்டும்பா. என் வாழ்க்கை சந்தோஷமா மாறட்டும்பா. கணவன் மனைக்குள்ள சந்தோஷமான உறவு, குடும்பத்துக்குள்ள சந்தோஷமான உறவு, கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. பெரிதாக்குமே தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே தயவு செய் அப்படியே மழைக்கால் பாடிடலாம். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வின் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டுருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் இடைவிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழில்களிலே, பிரயாசங்களிலே, ஊழியங்களிலே காணப்பட்ட எல்லா சாபங்களையும் இன்றைக்கு நீர் சிலுவையில் தொங்கின இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய கிருபை அப்படியே செய்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதை ஜெயமாய் முடித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். நாங்கள் இன்னும் உம்முடைய ஜெயத்தை அனுபவிக்க உதவி செய்து கொடுத்த உம்முடைய தாசனை ஆசீர்வதியும், குடும்பத்தை, ஊழியத்தை ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும், கரம் பிடித்து நடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.